விராட் கோலியும் தோனியும் சேப்பாக்கில் மோத போறாங்க, இதுதான் கடைசி கிளாஷா இருக்குமா, தலை ரிட்டையர்ட் ஆகும்போது 6வது கப்பல் ரிட்டையர்ட் ஆவாரா, ஃபியூச்சர் கேப்டன் யாரு, இந்த தடவை யார் ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் வாங்குவாங்க, இப்படிலாம் ஒரு யோசனை இருக்கும் பொழுது எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசனை இருக்கு. பட் இதுவும் ஒரு யோசனை என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்கள் வந்து ஐபிஎல்ல கலந்துப்பாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த 11 பேர்ல யாரு ஜொலிப்பா? ஒரு டைம் நட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்க்கு நல்லா பவுலிங் பண்ணி இந்தியாவுக்கு போயிட்டு நெட் பவுலரா இருந்த நட்டு இந்தியன் பிளேயரா மாறுறாரு. சோ அந்த மாதிரி யாருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஐபிஎல்லா மாறப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இதுல நான் பேச போறேன். அண்ட் நீங்க வந்து கிரிக்கானந்தா இந்த பிளேயருக்கு இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஐபிஎல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு 2-3 பிளேயர்களை சூஸ் பண்ண போறேன். நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 இது வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அதாவது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 11 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல்ல கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஒரு மாதிரி நீங்க கார்ட்டூன்ல பாத்தீங்களா அப்படி படபடன்னு போயிட்டு இருக்கிற மாதிரியும் மத்த ஸ்டேட்டை விட இந்த ஆக்ஷன்ல அப்ளை பண்ணுவாங்கல்ல அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு சைடுல இருந்து ஒரு 50-60 பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்குள்ள வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் வருவாங்க. சரி, இப்போ ஆக்ஷன்ல அந்த சலிச்சு எடுத்துட்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11-12 பேர் வருவாங்க. இது வருஷம் தொன்று தொட்டு ஒரு பாரம்பரியமா அது நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இருந்தவங்களே கிடையாது. இருந்தவங்க ஒரு 2-3 பேர் இருக்கலாம். புதுசா வந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் 7 பேர் வருஷம் 2-3 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த வருஷமும் பாருங்களேன், இந்த வருஷம் டிஎன்பி யாராவது நல்லா பண்ணிருப்பாங்க, சைது முஸ்டாக் ட்ரோஃபில நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும். நான் எதிர்பார்க்கறது அஜித்தீஷ்லாம் எதிர்பார்க்கிறேன். அவர்லாம் அடுத்த வருஷம் வந்து எப்படியும் வேலை போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து சிஎஸ்கேல தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்ல, இது வந்து கிவிஸ் சூப்பர் கிங்ஸ் சொல்லும்போது அந்த பக்கம் இது குஜராத் தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கக்கூடிய குஜராத் டீம் அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், சாய் கிஷோர், விஜய் சங்கர், ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு இந்த ஐபிஎல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த 11th யார் இடம் பெறுவாங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒரு மாதிரி நல்லா வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கெயின் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. கெயின் வில்லியம்சன் இன்ஜுரி ஆனதுனால சாய் சுதர்ஷன் வந்தாரா? இல்ல, வரலாம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல, ஆனா கெயின் வில்லியம்சன் வருவாரு. இப்ப கெயின் வில்லியம்சன் உள்ள இருந்தாருன்னா சாய் சுதர்ஷன் இருப்பாரா? பட் போன வருஷம் சாய் சுதர்ஷன் ஃபைனல்ல அடிக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் சாய் சுதர்ஷன் நீங்க 11th எடுத்தே ஆகணும். பிசிசியும் கண்டிப்பா சொல்லுவாங்க, தம்பி இங்க பாருங்க அவர் வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாரு, இல்ல அப்படிங்கும்போது நீங்க அவருக்கு கொடுத்து பாருங்க, கொடுக்கணும் அப்படிங்கறத பிசிசி கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. அதெல்லாம் டெஃபினட்டா 14 மேட்ச்ல சாய் சுதர்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 9-10 கிடைச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. அடுத்தது வந்து ஷாருக் கான். இப்ப என்னன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படின்னா ஒரு 2 பிளேயர்ஸ் வச்சுதான் நீங்க வந்து அந்த இடத்த அடைச்சாகணும். அதுல ஷாருக் கான் இருக்காரு. பட் ஷாருக் கானுக்கு முன்னாடி ஒரு ராகுல் தெவாத்தியா இருக்கிறாரு அந்த டீம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமர்ஜாய் ஓவர்சீஸ்ல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் இருக்கிறாரு. சோ அவங்க கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோவர் ஆர்டர்ல முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து எக்கச்சக்கமான காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் இருந்தாலும் பட் அவரு கூட காம்பீட் பண்றதுக்கு விஜய் சங்கர் இருக்காரு. விஜய் சங்கர் மிடில் ஆர்டர் தானே யோசிக்கலாம். பட் மில்லர் ஒரு பக்கம் வரும்பொழுது இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் வருவாரு. சோ இப்போ ஷாருக் கானா விஜய் சங்கரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து சாய் கிஷோரை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணல. ஆனா அதுக்கு முந்தின வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் ஆஷிஷ் நகராவும் சாய் கிஷோரை பயன்படுத்தினாங்க. இப்போ 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல எப்படியும் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒரு மேட்ச்ல ஜோடி போட்டு ஆடுவாங்க, 11th இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு அசம்ஷனா நான் பாக்குறேன். சோ எப்படியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர் 11th இருப்பாரு, 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் சேர்ந்து ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். கீழே யாராவது சொத்தப்பம் பட்சத்துல ஷாருக் கான். ஏன் ஷாருக் கானை வந்து ஒருவேளை நான் திரும்பவும் புஷ் பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு வேலைங்கிறது வந்து நான் இப்ப சொல்லிக்கிறேன். ஒரு வேலைங்கிறத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா லைகா கோவே கிங்ஸ்க்கு கேப்டனா இருந்திருக்காரு. சோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும் கிளியரா. ஒண்ணு. இன்னொன்னு அப்ப லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. டிஎன்பிஎல் அப்படின்னா டிஎன்பிஎல்
அதுக்கும் ஒரு தகுதி இருக்கிறதா நான் பாக்குறேன் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இங்கேயும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. ஸோ பிளஸ் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ராகுல் டேவாத்தியா தேவையில்லை, எங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 100 அகமதெல்லாம் நான் உள்ள கொண்டு வருவேன், ரஷித் கான்லாம் வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு ஷாருக் கானை போகலாம். ஏன்னா ஷாருக் கான் ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல, அதாவது இது வரைக்கும் ஒரு பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. பட் இருந்தாலும் இது T20 கிரிக்கெட், அன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ ஒரு கேரி கிறிஸ்டன், ஒரு ஆஷிஷ் நெஹ்ரா கொஞ்சம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது ஷாருக் கான் மேபி ஒரு பெருசா ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது டெஃபினட்டா ஷாருக் கானுக்கு 11th கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சாய் கிஷோர் எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சாய் கிஷோரை வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். பட் போன வருஷம் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தேன் இவர் 11th இருப்பாரு, இவர் ஆடுவார் அப்படின்னு நினைச்சேன். பட் எடுக்கல. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. பட் சாய் கிஷோர் ஆனா ரொம்ப சந்தோஷம். சாய் கிஷோர் இங்க கலக்கினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த 4 பேரும் தவிர்க்க முடியாத பிளேயர்ஸ். ஆனா இதுல 4 பேர்ல 2 பேர் தான் மேக்ஸிமம் 11th இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் 3 பேர் ஆனாலும் அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். 4 பேர் ஆனா அதை விட வேற ட்ரீட் எதுவுமே கிடையாது. அடுத்தபடியா தமிழ்நாடு பிளேயர்ஸ்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னா அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நடராஜன், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஜாதவேத் சுப்பிரமணியம், அதாவது லைக்கா கோவை கிங்ஸ் இருக்கிறாங்கல்ல, டிஎன்பி லைக்கா கோவை கிங்ஸ் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக்கா கோவை கிங்ஸ் வந்து ஒரு தமிழ்நாடுக்கு, ஒரு டிஎன்பிஎலுக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஷாருக் கானும், இப்போ சித்தார்த் மணிமாறன் அங்கே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜாதவேத் சுப்பிரமணியம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் இருந்துகிட்டு இருக்காரு. சரி, ஜாதவேத் சுப்பிரமணியமுக்கு எந்த அளவுக்கு இங்க வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த அட்மாஸ்பியரை பயன்படுத்திக்கலாம். ஹாங்காங்ல இருந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு எல்லாரோட பார்வையும் டக்குனு ஒரு மேல திரும்பிச்சோம். எக்கனாமிக்கலாவும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடியவர். ஐ திங்க் இந்த டிஎன்பிஎல் வந்து ஒரு 9 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கலாம். ஒரு ஹேண்டி ஒரு லெக் ஸ்பின்னரா ஜாதவேத் சுப்பிரமணியம் இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர்ல ஒரு வெட்டரி கூட, ஒரு முரளிதரன் கூட, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் பேட் கமின்ஸ், ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருந்த ஒரு ட்ரெவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் SA20 அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஒரு மர்கம் கூட எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ஷேர் பண்றதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் அந்த தடவை கிடைச்சிருக்கு. ஜாதவேத் சுப்பிரமணியம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வருஷம் மேபி இந்த வருஷம் சான்ஸ் கிடைச்சா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கும் கிடையாது. இதுக்குள்ளே ஏன்னா லெக் ஸ்பின்னர் இல்ல, ஸோ யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டிஎன்பிஎல்ல வந்து ஒரு தடாலடியா ஒரு லீடிங் விக்கெட் டேக்கரா ஜாதவேத் சுப்பிரமணியம் வந்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்குள்ள ஒண்ணு. வாஷிங்டன் சுந்தர் அவரு தான் இப்போ டீம்ல இருக்கக்கூடிய ஐ திங்க் ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நினைக்கிறேன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒயிட் பால்ல பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல சுந்தரோட அந்த ஆஃப் ஸ்பின் ஒரு என்ன சொல்ற அந்த ஸ்கில் அப்படிங்கறது பார்க்கும்போது ஒரு மாதிரி வேற மாதிரியா இருக்கு. ஸோ ஓகே, சுந்தர் வந்து ஒரு பழைய சுந்தரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். சுந்தர் என்ன பண்றாரு, ஏன்னா அந்த பழைய பிளேயர்ஸ்களை பத்தி பேசுறத விட அந்த யங் நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டார்ஸ்ல பேசுற பத்தி தான் எனக்கு பெருசா உடன்பாடு. பட் சுந்தர் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து நடராஜன் 2021 ஐபிஎல் தானே வேற மாதிரி கலக்கி யாக்கர்ஸ் போட்டு பிளஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. ஓகேங்களா, அதாவது யார்கர் தான் என்னோட ஸ்கில்ங்கிறத தாண்டி அந்த ஸ்லோவஸ்ட் பால்கள், அதுல ஸ்லோவர் ஷார்ட் பால்கள், இந்த ஷார்ட் பால்களை நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரி வந்து அவர் வந்து தூக்கி வெளியில போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெட் பாலை கொஞ்சம் லைட்டா விட்டுட்டு ஒயிட் பால் வந்தாரு. டிவிஷன் மேட்சஸ்ல ரெட் பால் ஆனாலும் திரும்ப ஒயிட் பால் நிறைய ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ நடராஜன் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யுஏஇல இருந்த நட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள ஐபிஎல் வரும்போது அவரால் வந்து என்ன சொல்றது, ஒரு அது யாக்கர்ல இருக்கக்கூடிய அக்யூரசிலாம் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ நட்டு லாஸ்ட் 2 சீசன்லாம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்தாரு. இந்த யாக்கர்ஸ் இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. ஸோ நடராஜன் இந்த யார்கருக்கு தான் பேர் போனவர், யார்கர் கிங். பட் அகைன் இந்த வருஷம் வந்து அந்த யார்கர் கிங் வந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துல கலக்கிட்டாரு அப்படின்னா மேபி T20 வேர்ல்டு கப்புக்கு மேபி கன்சிடர் பண்ணலாம். ரோஹித் சர்மாவுக்கு யாருக்கா ஒரு பெஸ்டா ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல யார்கர் கிங் டெத் ஓவர்ல தேவைப்படுது. பட் பாப்போம், ஓகேங்களா, எல்லாரும் அந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் எப்படி உள்ள வர போறாருன்னா, வந்தாருன்னா எல்லாத்துலயும் ஒரு 4 விக்கெட்டு எக்கனாமிக்கலா ஒரு மாதிரி ரொம்ப கஞ்சனா இருந்தா மட்டும் தான் உள்ள வர முடியும். ஸோ நட்டுக்கு இது எந்த சீசன், எப்படிப்பட்ட சீசனா இருக்க போகுது, உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார் இவங்களை மீறி எப்படி ஒரு 11th இருக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் இருப்பாரு கன்ஃபார்மா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயரா இருப்பாரு. நட்டு அந்த அளவுக்கு சர்வ் பண்ணாரு. பட் பார்ப்போம். பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கேப்டன் வார்னரோட கேப்டன்ஸ்ல சூப்பரா பண்ணாரு. பட் இங்க என்ன பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நடராஜன் பொறுத்த வரைக்கும், இது SRH பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எப்படியும் இந்த 11th ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க, இல்ல 2 பேர் இருப்பாங்க. அது ஜாதவேத் சுப்பிரமணியம், ஐ திங்க் அவர் வந்து எக்ஸ்பிரஷன், சுந்தர், நட்டு மேக்ஸிமம் 11th இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இவரு நான் கண்டிப்பா இந்த ஐபிஎல் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? அவர் யாருன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்காக இப்போ ஆட போற சித்தார்த் மணிமாறன். இவரோட லைஃப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2020 இந்த 19 வந்து ஒரு அண்டர் 23 சீனியர் டோர்னமெண்ட் இங்க தமிழ்நாடுக்காக ஆடிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. டக்குனு டிகே வந்து நாக் அவுட்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கும்பொழுது இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் வேணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாரு. நாக் அவுட்ஸ்ல அந்த ஏஜ்ல ஒரு மாதிரி தைரியமா போட்டுட்டு இருந்தாரு. அப்படியே வருஷம் ஓட 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 சித்தார்த் மணிமாறன் ஒயிட் பால்ல எக்கனாமிக்கலாகவும் விக்கெட் டேக்கராகவும் நாக் அவுட்ஸ்ல நெஞ்சில அவ்வளவு உரத்தோட சித்தார்த் மணிமாறன் போட்டாரு. இப்ப அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூப்பிட்டு போயிருந்தது, கல்கட்டா நைட் ரைடர்ஸ் கூப்பிட்டு போயிருந்தது. பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்குது. உள்ள ரவி பிஷ்ணோய், அமித் மிஸ்ரா, இது போக வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா, குருல் பாண்டியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க ஒரு ஸ்பின் ஒரு பால சுழற்றதுக்கு. ஆனா லக்னோங்கிறதுனால ஒருவேளை ஒரு KL ராகுல் வந்து எப்பா என் டீம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா நான் இன்னொரு ஸ்பின்னரை கொண்டு வரேன்னா சித்தார்த் மணிமாறனுக்கு. நான் 14 மேட்ச்ல ஹோம் மேட்ச் ஒரு 4 ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கோட்லா, சேபாக், கல்கட்டால மேபி ஒரு டேர்னிங் விக்கெட் கிடைக்கும் பொழுது எப்படி ஒரு 10 மேட்ச் ஒரு டேர்னிங் பிச்சஸ்ல ஆடும் பொழுது டெஃபினட்டா சித்தார்த் மணிமாறனுக்கு ஒரு 3-4 மேட்ச் கிடைக்காதா? நான் பார்த்ததுல தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பால்ல வந்து சித்தார்த் மணிமாறன் ஒரு மாதிரி கலக்கிறவரு. அவரோட ஆம்பாலுக்கு இங்க கொஞ்சம் திணறாதவங்களே இல்ல. டிஎன்பியில் அவ்வளவு எக்கனாமிக்கலா, சாய் கிஷோர் ரொம்ப எக்கனாமிஸ்ட் அப்படின்னா இவரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு சித்தார்த் மணிமாறன் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். KL ராகுல் ப்ளீஸ் தயவுசெய்து சித்தார்த் மணிமாறன் ஒரு 4-5 மேட்ச் கொடுத்து பாருங்க. ஏன்னா 2 வருஷமா ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட பெஞ்சை வார்ம் பண்ணாரு, ஒரு கல்கட்டா நைட் ரைடர்ஸோட பெஞ்சை வார்ம் பண்ணாரு, ஒரு பிகினரா வார்ம் பண்ணாரு, இப்ப மிட்ல இருக்கிறாரு. இப்பதான் சரியான ஒரு நேரம். ஏன்னா ஒரு டைம் வந்து நட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் ஒண்ணு கிடைச்சதுல, ஒரு பிகினரா ஒரு சாய் சுதர்ஷனுக்கு ஒண்ணு கிடைச்சதுல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிட்ல ஆல்மோஸ்ட் ஒரு பிகினராவும் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிறாரு. இப்போ பீக்ல இருக்கும் பொழுதே ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கல. அது சித்தார்த் மணிமாறனுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சித்தார்த் மணிமாறன் அவருக்கு இருக்கிற ஹைட்டுக்கு லக்னோ மாதிரியான டிரைவ் சர்ஃபேஸ் பிளஸ் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. அங்க சித்தார்த் மணிமாறனுக்கு கிடைச்சா ஒன்னு பண்ணுவாரு இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சித்தார்த் மணிமாறன் இந்த TNPL சாம்பியன் எப்படி லைகா கோவை கிங்ஸ்க்கு ஒரு ஹேண்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தாலும் அதே மாதிரி நான் எதிர்பார்க்க சூப்பரான ஒரு ஃபீல்டருங்கிறது வந்து அடிஷனலான ஒரு விஷயம். இதுதான் வந்து இங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சித்தார்த் மணிமாறன் பொறுத்த வரைக்கும். இல்ல விஜய் சங்கர் பத்தி நம்ம அங்க மேல கம்மியா தான் பேசியிருந்தோம். ஐ ரிப்பீட், விஜய் சங்கர் தமிழ்நாடுக்காக வரும்பொழுது ஒரு சூப்பர்மேன், நல்ல ஃபீல்டர். ஓகேங்களா? ஸோ 3D அவரை கலாய்ச்சாலும் நான் கலாய்க்க மாட்டேன். ஏன்னா ரியலி ஒரு 3D தான், தமிழ்நாடுக்கு ஒரு 3D தான். ஒரு ஃபீல்டராகவும் இருப்பாரு, ஒரு பேட்டரா. ஏன்னா போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு ஹேண்டி ஒரு பேட்டரா இருந்தாரு. பவுலிங் போன வருஷம் பண்ணல, பட் இந்த தடவை பவுலிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வரலாம். ஸோ விஜய் சங்கரையும் நான் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு சீசன் துபாயில் நடக்கும் பொழுது KKRக்கு நல்லா பவுல் பண்ணி விக்கெட் கொத்தா எடுத்து விஜயோட சர்க்கார் போஸ்ட் எல்லாம் போட்டு T20 வேர்ல்டு கப் போனார். அதுக்கப்புறம் அங்க அடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் அவரோட கரியரே முடிச்சு நினைக்கும் பொழுது திரும்ப அவர் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ரவுண்ட் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்க ஒண்ணு இல்ல TNPL பார்த்தா தெரியும். இப்ப விஜயசாரி ட்ரோஃபில வந்து கொத்தா 5 எடுக்கிறது எக்கனாமிக்கலா வந்து. சோ அந்த எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த T20 கிரிக்கெட் பொறுத்த ஒரு 5க்கு மேல போகாதது, விஜயசாரியில வந்து ஒரு 5க்கு மேல போகாதெல்லாம் ஒரு மாதிரி பெருசு. பட் வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயசாரியில ஒயிட் பால்ல ரொம்ப சீரும் சிறப்பா பவுல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நரேன்லாம் சிறப்பா பண்ணல, பட் வருண் சக்கரவர்த்தி KKRக்காக அவ்வளவு சர்வீஸ் பண்ணாருங்கிறதுனால இந்த வருஷம் நான் வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறேன். வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து இந்த கன்சிஸ்டன்சி இந்த IPL இருந்தது அப்படின்னா அவருக்கும் ஒரு திரும்ப ஒரு NCA நீ வாப்பா நீ போடுப்பா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வருண் சக்கரவர்த்தி நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் அங்க கௌதம் கம்பீர் வந்திருக்கிறாருங்கிறதுனால வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஒரு 3 பேரை எதிர்பார்க்கற லிஸ்ட்ல நான் வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறேன். 6 வகையான ஒரு ஸ்பின் போடுவார்ப்பா, கையில 5 விரல் தான் பண்ணா 6 போடுவாருப்பா அப்படிங்கும்போது அந்த வருண் சக்கரவர்த்தியை நான் மிஸ் பண்றேன். அப்போ 2021 IPL பார்த்தாலே வருண் சக்கரவர்த்தி பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை திரும்பி வருண் சக்கரவர்த்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 பழைய கட்டையா இருக்காங்க, ஒன்னு தினேஷ் கார்த்திக், இன்னொரு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆப்வியஸ்லி அஸ்வின் வந்து ஒரு RRக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியுமோ, ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவும் சரி, ஒரு பேட்டராகவும் சரி, அண்ட் தென் வந்து டீமுக்கு ஒரு சஞ்சு சாம்சன் கூட வந்து ஒரு அண்ணனாவும் சரி, அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசராகவும் சரி, இந்த ஹல்லா போல் நல்லா போல் அவரோட விஷயத்த அவர் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு யுஸ்வேந்தர் சகல் கூட போறது, அவர் பேட்டிங்ல ஒரு CSK கூட மேட்ச் முடிக்கிறது, கொண்டு போறதுங்கிற ஒரு ரோல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது ஒரு பக்கம். தினேஷ் கார்த்திக் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன சீசன் சரியா பண்ணல, அதுக்கு முந்தின சீசன் RCBல 2 பேர் தான் நல்லா பண்ணாங்க. ஒன்று ஷபாஸ் அஹ்மத், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தினேஷ் கார்த்திக். பட் போன வருஷம் சரியா அமையல.
பட் இவங்கள மாதிரியான பேட்டர்ஸ்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபினிஷர்களுக்கு 5 பால் 6 பால் தான் கிடைக்கும், இல்ல 4 பாலுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு 18 இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எதிர்பார்க்க லாஸ்ட் சீசன் சொன்னது கிரிக் பஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது, பட் இன்னும் அவர் சொல்லல. எல்லாரும் சொல்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு, பேட் கிரிக்கெட்டை விட்டார், கமெண்ட்ரி மைக்க பிடிச்சிட்டாரு. பட் ஆனா விஜயசாரில வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல கேப்டன்சி பண்ணாரு, அவருக்குள்ள இன்னும் கிரிக்கெட் இருக்கு அப்படிங்கறத அவர் காமிச்சாரு. இந்த மாதிரியான பேட்டர்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவையில்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போதும். நெட்ஸுக்கு வந்திருக்கிறாரு, பார்க்க முடிஞ்சது, எல்லாரை விட முன்னாடியே ஒரு நெட்ஸுக்கு வந்துட்டாரு. ஸோ ஐ திங்க் டிகேவோட ஒரு லாஸ்ட் நல்ல இயரா இருக்குமோ, எப்படி தலைக்கு எதிர்பார்க்குற மாதிரி நான் தினேஷ் கார்த்திக் எதிர்பார்க்கிறேன். பட் தினேஷ் கார்த்திக் சென்னை சூப்பர் கிங்ஸோட எல்லோ ஜெர்சி போடாம போக போறாரோ பாப்போம், பொறுத்து பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லப்பா நான் அடுத்த வருஷம் ஆடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படும் பொழுது சர்ப்ரைஸா ஒரு தினேஷ் கார்த்திக் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த வருஷம் எடுத்து அவரை கேப்டனா லீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏதாவது தினேஷ் கார்த்திக் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு IPL 2025 ஏலத்துல எடுத்து IPL 2025 லீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இவங்க எல்லாரும் இந்த வருஷம் IPL 2024 கலக்கறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல அதாவது நீங்க அந்த டெஸ்டிங் பீரியட்லாம் முடிஞ்சு இப்ப நீங்க கலக்க வேண்டிய ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்டார்னு காமிக்க வேண்டிய ஒரு இடம் சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் விஜய் சங்கர் ஆல்மோஸ்ட் அவரெல்லாம் அந்த இடத்துல தாண்டி போயிட்டாரு. பட் இதுல வந்து ஒரு ஷாருக் கான், சித்தார்த் மணிமாறன் இவங்க 2 பேருக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். இவங்க 2 பேருல எனக்கு சித்தார்த் மணிமாறன் ஒரு மாதிரி ஷைன் ஆகி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக், அஸ்வின் அவங்க எல்லாம் பழைய கட்ட நட்டுவோட அந்த ஓஜி நட்டு இருக்காருல்ல அவரை நான் அதுல பாக்கணுங்கிறதையும் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் சாய் கிஷோருக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும். அவரும் இந்த கைத்தட்டு அப்படிங்கிறது ரஞ்சி ட்ரோஃபில விஜயசாகர் ட்ரோஃபில கிடைச்சிருக்காது, ஏன்னா கிரௌட் இருந்திருக்க மாட்டாங்க. பட் இங்க அவருக்கு இந்த கைத்தட்டு அப்படிங்கிறது கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓவரால் அனைத்து தமிழ்நாடு கிரிக்கெட்டர்களும் வாழ்த்துக்கள். நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் நல்லா பண்ணிக்கணும் நினைச்சுக்கோங்க. அண்ட் லெமன்ஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒரு தமிழ்நாடு பெயரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல.